பிரைஸ் தி லார்ட். மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். 2 சாமுவேல் சாப்டர் 22 verse 19, கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். இதில் ஒரு அழகான ஒரு ஜீவ வார்த்தை. உங்களுக்கு அவர் ஆதரவாக இருப்பார். அதனால் தான் இந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறார். ஏன் அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும்? இப்பொழுது நடந்து முடிந்த எலெக்ஷனில் நிதிஷ்குமார் வராரு, மோடி அமித்ஷாலாம் அப்படி உட்காந்துருக்காங்க, ஜேபி நட்டாலாம் உட்காந்துருக்காங்க. மோடி அமித்ஷாவோட பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு நிதிஷ்குமார் வரும்போது அப்படியே சடன்லி எழுந்து நின்றார். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டார். ஏன்? அந்த ஆதரவு அவருக்கு தேவை. இல்லாட்டின்னா அந்த மோடி அந்த சீட்டில் உட்கார முடியாது. போன முறை அவங்க ஜெயித்தாங்க, ஆனால் எதிர்கட்சிகளை மதிக்கவே இல்லை, எதிரி கட்சிகளையும் மதிக்கவே இல்லை. ஆனால் இந்த முறை அவங்களுக்கு ஆதரவு தேவைப்படுது. ஆனால் அவங்க கொண்டு வரணும்னு நினச்ச பிளானிங் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. சண்டே ஆஃபீஸ் டேவாக மாற்றணும்னு நினச்சாங்க. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் அன்றைக்கி ஓப்பனில் இருக்கணும், அன்றைக்கி ஆராதனை இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணாங்க. கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்து காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினார். அது யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆதரவாக இருப்பார் என்றால் இவைகள் ஏன் சம்பவிக்க வேண்டும் என்று சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம். ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு வரும்போதெல்லாம் யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண வேண்டாம். நம்மை மாற்றிக்கொள்வதற்காக தான் அந்த பிரச்சனை. நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கிறேன். என் லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் நான் மட்டும்தான் அங்கே இருப்பேன். என்னை வேறு விதமாக வேறு விசேஷத்தை ஆசீர்வாதத்துடன் நடத்துவதற்காகவே கர்த்தர் செப்பரேட் பண்ணுகிறத என்னால் உணர முடிந்தது. உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரை நம்பியிருக்கிற உங்களுக்கு அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அவர் ஆதரவாக இருந்து உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்கல்ல? ஒரு மிகப்பெரிய தேவைகளுக்கு மத்தியில் இந்த ஆலயத்தை கட்டும்போது நாங்கள் காத்திருந்தோம். ஒரு 3 நாட்கள் உபவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். தேவைகள் மிகுதியாக இருந்தது. என்ன செய்வதுன்னு தெரியல. மேக்சிமம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே தேவைப்பட்டுச்சு. நான் சொல்லுவது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆலய கட்டுமான பணிகளுடைய தேவைகளுக்காக. ரொம்பவும் நான் ஏக்கத்தோடு இருந்தேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. என்ன பண்ணுதுன்னே தெரியல. கையில் காசு இல்லை. ஆண்டவரே அருள் புரிவீராகன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 32,000 ரூபா வந்தது. 32,000 ரூபா கர்த்தர் இறக்கம் பாராட்டினார். நான் எதிர்பார்த்திருந்தது 5,000. நான் கீத்துக்கோட்டை போகலான்ற சூழ்நிலைகள் நாங்கள் இருந்தோம். கடைசியில் நாங்கள் பெல்ட் பீமெல்லாம் போடுற அளவுக்கு எங்களுக்கு கர்த்தர் அப்பொழுது 32,000 ரூபாய் கொடுத்து ஆசீர்வதித்தார். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்கள் குடும்பத்துடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்கள் பிஸ்னஸோட தேவைகளை சந்திக்க கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். எதிர்கால வாழ்க்கை குறித்து கேள்விக்குறியோடு தடுமாறிட்டுருக்கீங்கள, அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அவர் உங்களுக்கு ஆதரவுக்காரன் நீட்டிட்டா யாராலையும் தடை செய்யவே முடியாது, எதிர்த்து நிற்கவே முடியாது. அந்த அன்பு தகப்பன் ஆதரவாக இருப்பார். என்னுடைய சரீரத்தில் ஒரே நேரத்தில் ஆஃப்டர் ஃபுட்டு சுகர் 23, பல்ஸு 25, பிபி 30, ஒரே நேரத்தில் என் சரீரம் ஐஸ் போல ஆன சூழ்நிலை. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவ்வளவுதான் என்ற சூழ்நிலைகள் இருந்தபோது இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, விஷயங்கள் இப்படி ஆயிட்டுச்சு என்று. ஆனால் கர்த்தர் என் இரத்தத்தில் கடந்து வந்து ஆதரவாக இருந்து இன்றளவும் உங்கள் மத்தியில் இருக்கிறதுக்கு கர்த்தர் இரக்கம் பாட்டிருக்கிறார்.
அநேக நேரங்கள் என்னுடைய பிபி ரொம்பவும் லோவாகவே இருந்திருக்கு. ஆண்டவருடைய அன்பு பிரசனம் கூட இருந்ததுனால என் சரீரத்தில் இருக்க இந்த பிரச்சனைகளுக்கு ஆதரவாக இருந்து இன்றைக்கி பலனடைய கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். உங்களுக்கும் பல நேரங்களில் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் அற்புதமாக சந்திக்க போகிறார். ஏன் தெரியுமா? அவர் வாக்கு பண்ணிட்டார். அவர் வாக்கு பண்ணது தான் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஏன் இப்படி பார்க்குறீங்க? வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் ஒரு தேவைகள் இருக்குது, என் பிஸ்னஸில் இவ்வளோ தேவைகள் இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவரை பார்த்து நீங்கள் பேசுங்க. அவர் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார். கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அழகாய் பக்தன் சொல்கிறார் பாருங்க, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆமாம், இந்த நாளில் கர்த்தர் அருமையான அந்த தாவீதுக்கு அருள் புரிந்தது போல உங்களுக்கும் எனக்கும் அவர் அருள் புரிவ வல்லவராக இருக்கிறார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்களை செய்யும். இந்த கடன் அடைக்கிறதுக்காக அங்கே இங்கேன்னு கேட்க வேண்டாம். கர்த்தரே ஆதரவு. அவரை மட்டும் பாருங்கள், அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் எதிர்பார்த்தது மிகப்பெரிய தேவை, மிகப்பெரிய தொகை, 5000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த காலத்தில். ஆனால் அவர் சாதாரணமாக 32,000 ரூபாய் கொடுத்தார். அன்னைக்கு கணக்கு 5000 ரூபாய் என்பது இன்றைக்கி கணக்கு ஒரு 2-3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா கணக்கு வச்சுக்கலாம். சாதாரணமாக 32,000 ரூபா அள்ளி கொடுத்தார். உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கவலைப்படாதீங்க. அன்பு தகப்பன ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்கள, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்ற வார்த்தையை அள்ளி அள்ளி குடிக்கிற முடியும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தையினால் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.